ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்படியோ எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தவரே தேவன கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே இன்றைக்கு ஆண்டவரே ஒன்று சேர்த்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்படியாக ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷன் பொய் சொல்லுவான் ஆண்டவரே, நீரோ எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நாளும் பொய் சொல்லாத தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. மனுஷன் மனமாறுவான் ஆண்டவரே, நீரோ என்றும் மனமாறாத தெய்வமாய் ஆண்டவரே எங்களை நோக்கி பார்க்கும்படியாக ஒரு தாசன் மூலமாக நீங்கள் எங்களுக்காக நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு எடுத்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் வாங்கி ஆண்டவரே அதன்படியே நடந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அதற்குரிய சகல வழிகளும் கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்முடைய தாசனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நம்முடைய தாசனை கையை உயர்த்தி கேருபீன்கள், சேராபீன்கள் 2 சட்டைகள் அடித்துக் கொண்டு 2 சட்டைகள் கண்களை மூடி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ எஸ், ஆராதனை உமக்கு ஆராதனை. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு கையை அசைத்து சொல்லுங்களேன். அவர் எழுபத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. கையசைத்து oh beautiful God, ஆராதனை ஆண்டவரே, ஜெயபலத்தின் தெய்வத்திற்கு ஆராதனை, யூத கோத்திர ராஜ சிங்கத்துக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, தாவீதின் வேறுமானவருக்கு ஆராதனை. ஓ, 7 முத்திரைகளையும் உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிற தேவனுக்கு ஆராதனை, என்னுடைய சிறையிருப்பின் முதுகெலும்பை முறிக்கிற என் தேவனுக்கு ஆராதனை. ஓ, சுகத்தை கட்டளையிடுகிற தேவனுக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும். He is the beginning and the end of my life. Yes. ஆதியும் அந்தமும் ஆனவர். ஓ தெய்வ பிரசன்னம்.
வெளிச்சமானவரே உமக்கு ஆராதனை. கூப்பிடவாப்பா, உம்மை அம்மானு கூப்பிடவாண்டவரே. ஓ ஜீசஸ், உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆண்டவருடைய கண்கள் அவங்க அம்மாவோட வயிற்றுல இருக்க அந்த கருவை கண்டதான். உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார். கருவில் என்னை சுமப்பது பார்த்தா தோளில் என்னை சுமப்பது பார்த்தா அம்மானு சொல்லணும். கருவில் என்னை சுமப்பது பார்த்தா அம்மானு சொல்லணும். அவரோட தோளில் உம்மை சுமக்கிறாராம். சுமப்பது பார்த்தா அம்மானு சொல்லணும். பியூட்டிஃபுல் காட். என்னை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். ஆண்டவரே, நான் உடைஞ்சு போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை தேற்ற யாரோ இல்லை ஆண்டவரே. என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு கூட ஒரு கை இல்லை ஆண்டவரே. நீங்க யோசிக்கலாம். ஆனா உன்னை ஒரு மடியில உட்கார வைத்து கொஞ்சி கெஞ்சி ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ, அவர் அப்பாவும் அம்மாவுமா இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இல்லை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், இல்லை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசையா இருக்கு ஆண்டவரே. அப்பான்னு கூப்பிட, அம்மான்னு கூப்பிட ஆசையா இருக்கு ஆண்டவரே. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவா. கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உங்களை ஏந்தி தாங்கி சுமக்கிற தேவன், தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை அப்பான்னு சொல்லணும். ஆண்டவரே, உன் அப்பான்னு கூப்பிடுறதா அம்மான்னு கூப்பிடுறதா? கூப்பிடவா, இல்லை அம்மான்னு கூப்பிடவா. அவரை நோக்கி பாருங்க. அம்மான்னு கூப்பிட, கையை உயர்த்தி, இல்லை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை
கிருபை இது. கையை உயர்த்தி ஊட்டஞ்சு போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, உருவாக்கின கிருபை இது. கையை உயர்த்தி அந்த கிருபையை பார்த்து ஜீசஸ் கிருபை, கிருபை, நல்ல கிருபை, பியூட்டிஃபுல் கிரேஸ், நல்ல கிருபை, ஓ கிருபை, ஆண்டவரே கிருபை, பரிசுத்தமான கிருபை, நல்ல கிருபை, மாறாத மாறாத நல்ல கிருபை, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத தள்ளப்பட்ட நிலைமையில் உனக்கு உதவி செய்தவர் அவர். கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு உதவி செய்த கிருபை. அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், கையை உயர்த்தி கிருபை, கிருபை, நல்ல கிருபை, பியூட்டிஃபுல் கிரேஸ், நல்ல கிருபை, 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 மாறாத நல்ல கிருபை, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எனக்கு, உனக்கு, நமக்கு உதவி செய்த தேவன். கையை உயர்த்தி பியூட்டிஃபுல் காட். ஓ கிருபை, கிருபை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ அவருடைய கிருபை நாள்தோறும் புதிதாய் இருக்கிறது. ஓ கிருபை, நீதரமக்கத்துனோ சேலரனலதினமா நல்ல கிருபை, 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 மாறாத நல்ல கிருபை, கிருபை, ஆண்டவரே கிருபை, மாறாத நல்ல கிருபை, மாறாத மாறாத நல்ல கிருபை, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை மிக பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு என்னோட வாழ்க்கையில பெரியதா இருக்கிறது தகவலே. Oh beautiful Jesus, உங்க தயவு பெரியது, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசிச்சு, என்னை ஒருவர் மாத்திரம் நேசிச்சார், ஆண்டவர் மாத்திரம். உன்னை அவர் பக்கம் இழுத்து கொண்டாராம். பாடுவோமா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. One more time. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, பெரியது ஆண்டவரே. உங்க அன்பு, அந்த மகத்தான அன்புக்காக உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரு வசனம். Today the word from God for our concentration. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவின நாட்களில் அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தின் குறிப்பில் ஒன்று. This is
description from Jesus Christ 2000 years ago when he was in the world. நான் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றை சொல்லுவேன். I always say one thing in the name of Jesus. என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை எண்ணுவேன். I remember the goodness what the Lord did in my life. அவர் நம்மை நடத்து வந்த பாதைகளை எண்ணி I பார்ப்பதுண்டு. remember the path which we come across. சில சமயங்களில் கண்ணீர் விட்டு அழுவேன். Sometimes I used to cry. நான் அழாத இருந்த நாட்களும் கிடையாது. Every day I used to cry. இன்று நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று For our blessings. இயேசு பிரசங்கித்த வாக்கியத்தில் ஒன்று. The gospel of Jesus. அவர் ஜெபக்குறிப்பின் மறுமொழியாக உங்களோடு நான் பேசட்டும். This is a replay of the prayer. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Gospel of John chapter 8 verses. உலகம் முழுதும் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு பிரசங்கத்தின் குறிப்பது. This is a well known word of the Lord. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. அதில் அவர் 2 குறிப்பை சொன்னார். Here we are seeing 2 32 ஒரு points. குறிப்பை சொன்னார். 32 there is a point. 36 ஒரு குறிப்பை சொன்னார். 36 there is a point. 36 குறிப்பு என்ன சொன்னார்? What does that say? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவிலும் சொன்னார். The son shall make you free, you shall be free ஆனால் indeed. இங்கே அவர் சொல்லும்போது அழகாக சொன்னார். Here he said beautiful word. அவர் என்ன சொன்னார்? What is that? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை மட்டும் விடுதலையாக்கும் என்றார். You know the truth and the truth shall make you free. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. சத்தியத்தை ஒரு மனிதன் எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறானோ When a man know the truth, சத்தியம் அவனை the விடுதலையாக்குமா? truth will set free. அப்படி என்றால் சத்தியம் என்பது என்ன? So what is the truth? இதான் பரிசுத்த வேதம். Scripture is the இதுதான் truth. சத்தியம். This is the truth. அதுக்கு மறுபெயர் தான் இயேசு கிறிஸ்து. Another name of the truth is கரங்களை Jesus தட்டி Christ. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இயேசு சொன்னார், Jesus said, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். you know the truth and the truth will set free you. சகல சத்தியம் அதுக்குள் இருக்கிறது. Everything included. சகல ஆசீர்வாதம் அதுக்குள் இருக்கிறது. Blessings included. சகலமும் அதுக்குள் இருக்கிறது. All things included. எதுக்குள் இருக்கிறது? Which? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. In Jesus Christ. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. ஹalleluya. Praise the Lord. இயேசு சொன்னார், Jesus said, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் you shall என்றார். know the truth and the truth shall make you free. சத்தியம் என்பதற்கு இயேசு என்று மறுபெயர். Truth means Christ Jesus. இயேசுதான் சத்தியம். Jesus is the truth. இயேசுக்கு மறுபெயர் தான் சத்தியம். Another name of Jesus is truth. எப்பொழுது நீங்கள் இயேசுவை அறிகிறீர்களோ Whenever you know truth, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர் விடுதலை தருவார். immediately he'll give deliverance. நீ தெரிந்தும் தெரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் வாழாது போல் இருந்தாலும் அதை அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். Whether you know or not, the miracles will take place. பவுல் சொன்னான், Paul the apostle அவர் said, சொல்லி முடியாத, அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் என்று சொல்லியிருக்கிறார். uncountable benefits of God. ஆனால் வேதம் என்ன What சொல்லுகிறது? does the word of God say? சத்தியத்தையும் அறிவீர்கள் என்றார். You shall know the truth. என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி when சொன்னார். Jesus said, மற்றொரு வசனத்தில் in another என்ன word, சொன்னார்? what is that? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் I என்றார். am the way, truth and life. ஒருவேளை நாம் அவரை கேட்கும் பொழுது When we ask, சத்தியம் என்றால் என்னப்பா என்று கேட்கும்போது what is the meaning of truth? அவர் சொல்லுவார், He'll say, நான் தான் சத்தியம். I am the truth. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஹalleluya. Hallelujah. அதற்கு இயேசு, That Jesus said, நானே வழியும், I am the way, நானே I am சத்தியமும், the truth, நானே ஜீவனுமாய் and I am இருக்கிறேன். the life. நான் தான்பா சத்தியம். I am the truth. என்னை நீ அறிஞ்சா போதும், If you know me, you shall உனக்கு have விடுதலை. Deliverance for you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அநேக சகோதர சகோதரிகள் விடுதலை இன்றி தவித்து Many வருகின்றனர். still they are under the clutches of evil. என்ன காரணம்? Reason ஏன் அவர்களுடைய மனது பதட்டமாக why இருக்கிறது? they are restless, ஏன் அவருடைய வாழ்க்கை துயரமாக why இருக்கிறது? full of sorrows. ஏதோ ஒரு இடத்தில் சத்திய ஆவியானவரை, சத்தியம் நிறைந்தவரை, சத்தியத்துக்குரியவரை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். Somewhere else we fail to know who is the truth. சம்டைம் நாம் நினைச்சு கொள்ளுகிறோம், We may think நான் பைபிள் நல்லா படிச்சிட்டேன் we நினைக்கிறோம். read Bible well. நான் நிறைய பைபிள் படிச்சிட்டேன், We read Bible. எத்தனை பிரசங்கியார் நான் பார்த்துட்டேன். Oh, we meet many என் preachers. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நான் பார்த்த ஒரே ஒரு பிரசங்கியார் Only one என் preacher அப்பன் இயேசு கிறிஸ்து is மாத்திரமே. Jesus Christ alone. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. யோவான் 14:6 சொல்லும்போது சொன்னாரு, John 14:6 நான் says, தான்பா சத்தியன் யோவானை பார்த்து சொன்னார். he said to John, I am the truth. ஒரு நாள் தேவன் எரோமியா பார்த்து He சொன்னார், said to Jeremiah, எரோமியா Jeremiah, ஏன் புலம்பிக் why கொண்டிருக்கிறார்? are you lamenting? எரோமியாவுக்கு மறுபெயர் உண்டு.
There is another name of Jeremiah. புலம்பு மனிதன். Man of lamentation. புலம்பு மனிதன். Man of lamentation. எப்ப பார்த்தாலும் புலம்பு மனிதன். Always lamenting. ஜனங்களுக்காக புலம்பு மனிதன். Lament for children. ஜனங்களுடைய ஆத்துமாவுக்காய் புலம்பு மனிதன். Cry for their soul. ஜனங்களுக்காக பரிதபிக்கும் மனிதன். Cry for their children. தேவன் சொன்னார், By Lord எரேமியா, Jeremiah. எரேமியா, Jeremiah. இங்கே வா என்றார். Come here, man. எரேமியா தேவனிடத்தில் போய் நின்றான். He stood before God. அதற்கு தேவன் சொன்னார், Lord said, எரேமியா, Jeremiah, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று நீ எருசலேமின் தெருக்களிலே நீ தேடி பார்த்து கொண்டு வந்தால் அதற்கு நான் பாவ மன்னிப்பு கொடுப்பேன் என்றார். search the street of Jerusalem, who find the truth, immediately bring up them, I will give அப்படினா deliverance. அர்த்தம் என்ன? Meaning, எருசலேமுக்கு போ, go to Jerusalem, நான் உலாவுகிற பட்டணத்திற்கு போ, go to the place of நான் God, இருந்த பட்டணத்திற்கு போ, go to my city, நான் தெரிந்து கொண்ட பட்டணத்துக்கு go to போ, my elected city, என் பர்வதமாகிய எருசலேமுக்கு போ. go to my hill. ஆனால் But சத்தியத்தை தேடுகிறவனை நீ கண்டுபிடித்தால், if you find anybody seeking the truth, சத்தியத்தை தேடுகிறவனை பார்த்து if you விட்டால், find anybody seeking நீ the அவனை truth, இடத்தில் கொண்டு வந்தால் bring him in. அவனுடைய பாவம் எப்பேற்பட்டதற்கு நான் மன்னிப்பு தருவேன் Whatever என்றார். sin it may be, I will forgive them. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அதற்கு நான் மன்னிப்பு தருவேன், I will give forgiveness. அதற்கு நான் மன்னிப்பு தருவேன். I will give forgiveness. எந்த மனிதன் சத்தியமுள்ள தேவனை தேடுகிறானோ அந்த மனிதனுக்கு மன்னிப்பு உண்டு. He who seek the Lord, deliverance for them. நீ அதல பாதாளத்தில் படுத்து கிடந்தாலும் சரி, Maybe deep of hell. தேவனே Lord, நான் உமது சத்தியத்தை I தேடுகிறேன் am seeking a truth. என்று சொல்லும் பொழுது When you say that, அவனுக்கு பாவ மன்னிப்பை அவர் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். Here sins has been forgiven. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீ எருசலேமின் தெருக்களில் தேடிப்பார், search the street of Jerusalem. ஒவ்வொரு ஆலயத்திற்கு போய் பார், Go to the temple of the Lord. அங்கே வருகிற மக்களை பார், Go to the people, those who come யார் to the temple. சத்தியத்தை தேடுகிறார்கள் Who பார். is seeking the truth. எந்த ஆத்துமா சத்தியத்தை தேடுகிறது, Which soul is seeking the truth. எந்த ஆத்துமா சத்தியத்தின் மேல் தாகமாய் இருக்கிறது, Which soul thirsty against எந்த ஆத்துமா சத்தியமே வாழ்க்கை என்று இருக்கிறது, Which is soul running அதை after என்னிடத்தில் truth. கொண்டு வருவாயானால் If you bring up அது எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் whatever sin they may நான் commit, அதற்கு மன்னிப்பு I தருவேன் will என்றார். give forgiveness. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் Jeremiah chapter 5 முதல் வசனம் அதை சொல்லுகின்றன. verses 1. முதல் வசனம் அதை சொல்லுகின்றன. Verses 1 says, நம்முடைய தேவன் யார்? Who is our God? சத்தியத்தை தேடும் எந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பை He who கொடுக்கிறவர், seek the truth, he will give deliverance. எந்த மனிதனுக்கும் He who எந்த மனுஷிக்கும். So it may அதனால be. தான் சொன்னார், So he said, நான் தான்பா I சத்தியம், am the truth. நான் தான்பா சத்தியம், I am the truth. நான் தான்பா சத்தியம். I am the truth. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு நீங்கள் சத்தியவா தேடி வந்திருப்பீர்களானால் Today, truly, if you truly இயேசுவின் seek, நாமத்தில் சொல்லுகிறேன், in the name of Jesus, உங்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, not only forgiveness, உங்களுக்கு for sin, மேலான உயர்வை தேவன் there தருவார். is a promotions in உங்களுக்கு your life. மேலான உயர்வை There is தருவார். a promotions. நீ எந்த இடத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாயோ Wherever you are அந்த longing, தத்தளிப்பை மாற்றுவார். Change the restlessness. அந்த தத்தளிப்பை மாற்றுவார். Change the restlessness. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of Jesus உனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. There is a refuge. அதுதான் சத்தியம், That is true. அதுதான் சத்தியம். That is true. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to the Lord. என் அருமையானவர்களே, Children of God. ஒரு மனிதன் சத்தியத்தை தேடும் பொழுதுதான் When people seek the truth, அவன் வாழ்க்கையில் அவர் இறங்குகிறார். he compassionate on காணிக்கை them. நிமித்தம் தசமத்தின் நிமித்தம் அல்ல, Not from offertory and உன்னுடைய tithes, பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல, not from your என் holiness, அருமையானவர்களே, children, சத்தியத்தின் நிமித்தம். for the truth. அதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். Should know the truth. அதை எப்பொழுதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறான்? Whenever you know the truth, வேதம் the சொல்லுகிறது, Bible says, என் அன்பு மகனே மகளே, son and daughter, நீதி அவருக்கு இடைக்கட்டாம். righteous is his belt. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீதி என்கிற ஒரு வல்லமை அவருக்கு இடைக்கட்டாம். சத்தியம் அவருக்கு அரைக்கச்சையாம். அவர் இடுப்புல கூட சத்தியத்தை கட்டிட்டு இருக்கிறார். Even in a heap you can see truth. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to the Lord. நான் சொல்லவில்லை, I am not saying. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Prophet Isaiah. என்ன சொன்னார்? What does he say? ஏசாயா பார்த்து சொன்னார், ஏசாயா Isaiah, இங்க பாருப்பா, look at here, man. இங்க பாருப்பா. Look at here. அவன் பார்த்தான், He saw that. நீதி அவரை இடை கட்டி இருந்ததாம். He put on the righteousness. நீதி அவருக்கு இடைக்கட்டாய் இருந்ததாம். Put on the righteousness. நீதிமொழிகள் சாலமன் சொன்னார், Proverb King Solomon said, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதபடி அவைகளை உன் இருதயத்திலே எழுதிக்கொள். write it on your heart, mercy and the truth. உன் பலகையாக இருதயத்தில் எழுதிக்கொள். Write on the tablet of your heart. நீதிமொழிகள் 3:3 சொன்னார். Proverbs chapter 3 verse ஆனந்த 3. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the word of God say? வேதம் வசனம் சொல்லுகிறது, The word says, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சத்தியவான் நீதியை மட்டும் வெளிப்படுத்துவானா? the
faithful always revealing the truth. யார் சத்தியவான்? Who is faithful? அவன் நீதி மட்டும் They will வெளிப்படுத்துவான். reveal only truth. கர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அப்படி நீதி வெளிப்படுத்தின ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு Only கிறிஸ்து. one person is our Lord Jesus Christ. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலைய சொல்லுங்களே. Say hallelujah. சத்தியவான் Righteous. நீதியை வெளிப்படுத்துவான். Reveal the truth. சத்தியவான் Faithful. நீதியை பேசுவான். Speak the truth. சத்தியவான் Faithful. தேவனை அறிவான். Know the God. சத்தியவான் Faithful. கர்த்தருக்குள் வாழ்வான். Live in Christ. சத்தியவான் Faithful. தேவனோடு நடப்பான். Will walk with the Almighty God. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அலைய சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அந்த வேத பகுதியை அதைத்தான் நான் இயேசு சொன்னேன். That's what Jesus said. சத்தியத்தை அறிவீர்களப்பா, You know the truth. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்பா Truth shall set free என்று you. அழகாக சொன்னார், Beautifully he said. என்று தெளிவாக சொன்னார். Very clearly. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? Check your spiritual experience. சற்று சிந்தித்து பாருங்கள். Just think about நாம் கடந்து வந்த பாதை யோசித்து it. பாருங்கள். Remember our previous path. வேதம் மிக 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 தெளிவாக Bible சொல்லுகிறது. very very clearly says. நம்முடைய தேவன் யாரா? Who is our God? அவர் சத்தியவானாம். He is a faithful அவர் God. சத்தியம் நிறைந்தவரா. Full of truth. கைகளை தட்டி அப்பாக்கு மூணு அலைய சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap and faith. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. தேவன் மோசேக்கு முன்பு கடந்து போனார். Lord passed through before the sight of Moses. மோசேக்கு முன்பு கடந்து போனார். Passed through before him. நடந்தது என்ன? What happened? அவன் கர்த்தர் என்று அறிந்து கொண்டான். He knew that he is அவன் God. என்ன சொன்னான் தெரியுமா? What does he அவர் say? கர்த்தர். He is the Lord. கர்த்தர் யார்? Who is he? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் சத்தியமுள்ள தேவன் என்று அறிக்கையிட்டான். Merciful, graceful and long suffering and truthful God. அவர் சத்தியமுள்ள He தேவன். is truthful God. ஓ இஸ்ரவேலர்களே, Oh, men of Israel. நான் இப்போது தேவாதி தேவனை பார்த்தேன். I saw my God. அவர் எனக்கு முன்பு கடந்து போனார். Passed through by. அவர் எனக்கு முன்பாகத்தான் நடந்தார். He passed through before அவர் me. எனக்கு முன்பாக நடந்து போனார். He passed through before நான் me. பேசிக் கொண்டிருக்கும்போது கடந்து போனார். When he spoke, the அவர் Lord எப்படி passed. போனார்? How? சத்தியமுள்ள தேவனாய் போனார். God of truth. அவர் சத்தியம் நிறைந்தவராய் போனார். Full of truth. அவர் சத்தியம் நிறைந்தவராய் போனார். Full of truth. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அலைய சொல்லுங்களே. Hallelujah. ஒவ்வொரு நாளும் அவர் உன்னோடு நடந்து வரும் பொழுது, Every day he should walk with you. ஒவ்வொரு நாளும் நடந்து வரும் பொழுது Every day should walk. சத்தியம் உள்ளவராகத்தான் நடப்பார். The truthful God will come. வேதம் சொல்லுகிறது. The Bible says. யாத்திராகமம் 34:6 பாருங்கள். Exodus. கர்த்தர் அவனுக்கு முன்பு கடந்து போனார். The Lord வாசிக்க passing கேட்போமா? கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஆம், கடந்து போகிற போது கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் 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 இரக்கமும் கிருபையும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மகாதயையும் மகா தயவையும் சத்தியமும் உள்ள தேவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. ஹalleluya. Praise the Lord. நம்முடைய தேவன் யாருங்க? Who is our God? சத்தியம் நிறைந்த தேவன். Full of truth. சத்தியம் நிறைந்தவராய். Full of truth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சத்தியம் நிறைந்த தேவனாய். Full of truth. வாழ்க்கையில் நீ அறிந்து கொள்ளக்கூடியவரை அறிந்து கொள். You should understand the person to know. மற்ற காரியத்தை அறிந்து கொள்வதற்கு அப்படியே நாக்கு தொங்க போட்டுட்டு காதை திறந்துக்கிட்டு எவன் என்ன சொல்லுவான் எவன் என்ன சொல்லுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். We always run hither and there to receive the thoughts of others. இதுதான் அவங்க வாழ்க்கையே. This is the day to day life. இதுதான் அவங்க லைஃப். This is the life. நம்மட லைஃப் அப்படி இல்ல. Our life is not like that. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டும். Know the truth. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் மோசே இஸ்ரவேலுக்கு சொன்னார். Moses said to the people of Israel. அதைத்தான் மோசே இஸ்ரவேலுக்கு திரும்பவும் சொன்னார். Again he said. அவர் சத்தியமுள்ள தேவன் என்றார். He is truthful God. அவர் சத்தியமுள்ள தேவன் என்றார். Truthful God. உபாகம் 32:4 சொன்னார். Deuteronomy 32 நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவன். Our God is truthful. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது Jesus came on this ஒரு earth, பக்கம் பிலாத்தின் அரண்மனைக்கு வருகிறார். he came to the palace of Pilate. அங்கு அவர் குற்றவாளியாய் நிற்கிறார். They blame in many திரளான accused. ஜனங்கள் இயேசுக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது என்று பார்த்து They are கொண்டிருந்தார்கள். waiting for the judgment. எல்லாரும் ஆவலோடு பார்த்திருந்தார்கள். People waiting for the என்ன judgment. சொல்ல போகிறார் What பிலாத்து? they are going to judge. பிலாத்து என்ன செய்ய போகிறார்? What punishment? ஒரு கூட்டம் அவரை பார்த்து புலம்புகிறது. One group. ஐயோ laments. அவர் நல்லவராயிச்சே, Oh, he is good God. அநேகரை சுகமாக்கினாரே, Heal many. அநேக பிசாசுகளை துரத்தினாரே, Cast out the demons. அநேகரை நோய்களை குணமாக்கினாரே, Heal the sick. பெயர்களை சொல்லி அழைத்தாரே, Call by name. நடக்காத மனிதர் நடக்க
நடக்க செய்தாரே, Heal the lame. ஊமையர்களை பேச வைத்தார்களே, Heal the எவ்வளவு speechless. நல்ல செய்தார் He did many என்று ஒரு wonders. கூட்டம் மார்பில் அடித்துக்கொண்டு அழுதது. When a group cried, அங்கே பரிசேயர் சதுசேயர் இருந்தார்கள். Pharisees and இவரை Sadducees சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். crucified him. பலவிதமான பொய்களை They சொன்னார்கள். said many lies. பலவிதமான பொய்களை கொண்டு They said வந்தார்கள். many lies. 2 பொய் சாட்சியம் கொண்டு வந்தார்கள். 2 false அந்த allegations. நேரத்தில் இயேசு நின்று கொண்டிருந்தார். Jesus stands still. அவர்கள் கடைசியா சொன்ன ஒரே ஒரு பொய்யான வார்த்தை, Finally they said, அது பொய்யான வார்த்தை இல்லை, நிஜமான that வார்த்தை. is so true. இவன் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொன்னான். He said he was a king of Israel. பிலாத்துக்கு முன்பதை சொன்னார்கள். Before Pilate. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இயேசு ஒருவர் மாத்திரமா தமக்கு ஜீவனை But கொடுத்தவர். Jesus gave his life for கரங்களை us. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இயேசு ஒருவர் தான் நமக்கு ஜீவனை Only கொடுத்தவர். Jesus will give நீ life. ஜீவனோடு வாழ்ந்திருக்கும்படி சொன்னவரும் அவரே. He is a God who will give life to us. அவர்தான் உனக்கு ஜீவன், He is your life. அவர்தான் உன்னுடைய வாழ்க்கை. He is your life. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? Oh, what to do? எனக்கு ஒரு இன்னொரு பிள்ளை இருக்கிறது, I have another அதுக்கு child. நான் என்ன செய்ய போகிறேன் What I'm going to do? என்று கலங்காதிருங்கள். Do not be troubled. நான் சொல்லும் இந்த இயேசுவானவர், I am not Jesus. இயேசு என்கிற பெயரிலே The name of அவர் Jesus. நாமத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm saying his நீ name. நினைத்ததை நிறைவேற்ற அவர் சத்தியமுள்ளவராய் He இருக்கிறார். is truthful God, so he will grant. நீ you விரும்பின your desire. நிறைவேற்றவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். He's God. God is truth. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி Yes, clap. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். Our God such a great வேதம் God. சொல்லுகிறது. The Bible says. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters நீங்கள் in Christ, ஒன்றை மனதில் வைத்துக் Keep கொள்ளுங்கள். it one thing in your mind. நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் அறிந்தால் போதும். Understand who is our God. அதுதான் அவருடைய வல்லமையின் கிரியைகள். That is the deeds of the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் நின்று கொண்டிருந்தார். Stood அப்பொழுது பிலாத்து கேட்டான், before Pilate. இயேசுவே, Jesus, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா? are you a king of அதற்கு Israel? சொன்னார் அவர், He said, நீ சொல்லுகிறபடி ஆம், yes, நான் தான் ராஜா. I am the king. ராஜா என்கிறவன் சத்தியத்துக்கு சொந்தக்காரன். King belong to truth. நான் என் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன் என்றார். I was born to share the truth to my people. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அவர் இந்த உலகில் ஏன் பிறந்தாரா? Why Jesus was born? எதற்கு பிறந்தாராம்? What purpose? காணிக்கை வாங்குவதற்கா? To receive money? தசமங்களை வாங்குவதற்கா? To get tithes? அல்லது உங்களுடைய இடத்தை பேருக்கு எழுதி கொள்வதற்கா? Or cheat your place? அல்லது பொய்யானதை சொல்வதற்காக? Say false allegations? இல்லவே இல்லை. Not at all. உங்களை சத்தியத்தில் நடத்துவதற்காக, சத்தியத்தை சொல்வதற்காக To பிறந்தார். guide you into the truth, to share the gospel. பலத்த கைகளை தட்டி Let's clap. ஆமென் சொல்லுகிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லணும். Let's be hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Praise the Lord. யோவான் 18:37 சொல்லுகிறது, John 18 says, நான் சத்தியத்திற்காகவே I பிறந்தேன். was born for சத்தியவான் truth. எவனும் என் சத்தத்தை கேட்பான். Faithful will hear my truth and கரங்களை voice. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let's clap. சத்தியவான் எவனும், Faithful, என்னை அறிந்தவன் எவனும், he who know me என்னை தேடுகிற எவனும் He who seek me என் சத்தத்தை கேட்பான். will hear my voice. என் சத்தத்தை கேட்பான். Hear my voice. என் அன்பு பிள்ளைகளே, Children. நான் அவர் சொல்லுவதை உங்களுக்கு I'm சொல்லுகிறேன். saying what the Lord வேற says. ஒன்றும் எனக்கு தெரியாது. Otherwise you do not எனக்கு know. ஒன்றும் தெரியாது. தேவனே, Lord. இன்று எனக்குரியதை எனக்கு சொல்லும் என்று Today, கேட்டு பாருங்கள். give my portion. அவர் உங்களுக்கு சொல்லுவார். He will say. என் பிள்ளைக்குரிய வாழ்க்கையை சொல்லும், The life of your என் children. மகனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும், About my future. என் எதிர்காலத்தை பற்றி சொல்லும் About my future. என்று சொல்லி பாருங்கள். Say. கட்டாயம் அவர் சொல்லுவார். Surely he will give ஒரு us நாளும் his உன்னை counsel. கைவிட மாட்டார். Never ever forsake. நாம் கலங்கி தவிப்போம். We may trouble. ஏதாவது ஒரு பதில் வராதா? Expecting some answer. ஏதாவது ஒரு பதில் வராதா? Some answer from God. ஏதாவது ஒரு பதில் வராதா Some reply from என்று God. புலம்பி We அழுவோம். used to cry. ஒரு பக்கம் கோபம், One side anger. மற்றொரு பக்கம் வெறுப்பு, Another restlessness. மற்றொரு பக்கம் கசப்பு, Another bitterness. மற்றொரு பக்கம் துயரம். Another sorrow. இயேசு சொன்னார், Jesus said, துயரப்படுகிறவர்களே, sorrowful, வருத்தப்படுகிறவர்களே, burdened நீங்கள் people, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், All ye come to நான் me. உங்களுக்கு இளைப்பாறுதல் I will give தரட்டும். you rest. நான் இளைப்பாறுதல் I will தரட்டும். give you rest. நான் இளைப்பாறுதல் I will தரட்டும். give you rest. என்னிடத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது. There is I have a rest. அதுக்குரிய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. I have a power to give. அதுக்குரிய ஆசீர்வாதம் என்னிடத்தில் I have இருக்கிறது. blessings. நான் சர்வ வல்லமை I am உள்ளவன். almighty. நான் அநாதி தேவன். I am a God of ancient. உங்களுக்காக நான் பிறந்திருக்கிறேன். For you I was உங்களை born நடத்த பிறந்திருக்கிறேன். to lead you, உங்களை உருவாக்க to பிறந்திருக்கிறேன். create you. நம்முடைய தேவன் உயிருள்ளவர். Our God is a living God. Is not death. அவர் செத்து போனவர் அல்ல. Jesus is a living. இயேசு உயிரோடு இருக்கிறது. Not today. இன்று மாத்திரமல்ல. Not tomorrow. நாளை And மாத்திரமல்ல. forever. Jesus is coming. சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறவர். Jesus is coming. அவர் வரப்போகிறார். Jesus is coming. வரப்போகிறார். Jesus is coming. வரப்போகிறார். சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறார். Faithful will
heed unto me. சத்தியம் நிறைந்த எந்த மனிதனும் எனக்கு செவி கொடுக்கிறார். He who faith will hear. காரணம் என்ன? Reason? அவர் சத்தியம் நிறைந்தவர். Because he is full of truth. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says, தாவீது சொன்னான், King David கர்த்தாவே says, Lord, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். I submit my spirit in your hands. சத்தியபரனாகிய கர்த்தாவே, faithful நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்றார். Redeemed by thee. அவன் சொன்னான், சத்தியபரனாகிய கர்த்தாவே, Truthful God. சத்தியபரனாகிய தேவனே, Truthful God. நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். I am redeemed கரம் by தட்டி you. தேவனுக்கு. Let's clap. சங்கீதம் 31:5 சொல்லுகின்றன. வாசிக்க கேட்போமா? Shall we hear? உமது கையில் உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆம் சத்தியபரனாகிய கர்த்தாவே, சத்தியே பரனாகிய கர்த்தாவே. நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஒரு மனுஷனுக்கு மீட்பு எங்கிருந்து வருகிறது? How this redemption comes? கர்த்தர் யார்? சத்திய பரன். He is a God of truth. சத்திய பரன். He is a God of என் truth. அன்பு மகனே மகளே, Son and அதே daughter. சங்கீதம் 86:15 வாசித்து Psalm பாருங்கள். 86 verses 15. ஆனாலும் ஆண்டவரே, ஆம், நீர் மன உருக்கமும் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் பூரண கிருபையும். சத்தியமும் உள்ள தேவன். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எத்தனை குவாலிட்டி. How many qualities? நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தா நம்ம ரெண்டு தோல் தூக்கிக்கிறோம். If we have anything limited, lift up our shoulder. மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும். நீடிய. உங்கள்ட்ட யாருக்காவது இருக்கா? Long suffering, sir. Anybody have this quality? பொறுமை இருக்கா? Anybody have this long suffering? நம்முடைய தேவன் ஒருவர்தான் மனதுருக்கம் God உள்ளவர். is compassionate. நம்முடைய தேவன் ஒருவர்தான் இரக்கம் God உள்ளவர். is merciful. நம்முடைய தேவன் ஒருவர்தான் நீடிய பொறுமை God உள்ளவர். is long suffering. நம்முடைய தேவன் ஒருவர்தான் பூரண கிருபை உள்ளவர். God is complete. நம்முடைய தேவன் ஒருவர்தான் முழு சத்தியம் உள்ளவர். Our God is truth. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. From the beginning, அந்த there was வார்த்தை a word. தேவனாய் இருந்தது. The word was God. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுங்க? What is that word? தேவனாய் That word இருந்துச்சு. was God. அது மாம்சமாகி It became flesh. கிருபையினாலும் Through mercy சத்தியத்தினாலும் and truth. நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். அவருடைய மகிமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பில்லை, இன்னைக்கும் கண்டு கொண்டிருக்கிறோம். Dwelling among us, even now we are seeing the glory. யோவான் 1:1 சொல்லுகின்றன. John chapter 1 verses யோவான் 1. 1:14 சொல்லுகின்றன. Verses 14. யோவான் 1:17 வாசிக்க கேட்போமா? Verses 17. நான் முடிக்க போகிறேன். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது போல கிருபையும் சத்தியமும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கிருபையும் சத்தியமும் இயேசுவின் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை சொல்லுங்க. சத்தியம் அவரால தான் வந்துச்சு, Truth comes from வேற God. எவராலும் வரல. Others will not. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமா கொடுத்தார். Law was given through Moses. ஆனா சத்தியத்தை கொடுக்கலையா? Not the truth. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரா? Only law. சத்தியத்தின் கிருபையும் கிறிஸ்துவினாலே உண்டானதாம். Grace and truth comes from Christ. இப்ப சொல்லுங்க, Tell you என் now. ஆண்டவர் எனக்கு போதும்னு சொல்றவங்க எல்லாம், My God is sufficient. என் for me. ஆண்டவர் எனக்கு போதும், My God is sufficient. அவருடைய for கிருபை me. எனக்கு His போதும், mercy is அவர் sufficient. சத்தியத்தில் நடத்துவான்னு சொல்றவங்க He will guide கைகளை you to the தட்டி truth. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நம்புறீங்களா? Do you believe that? அப்படியே அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு எழுந்து நில்லுங்க. Take the promise and stand. அவர் ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லையா? His era was not at the end. சங்கீதம் 102:27 சொல்லுகின்றன. Psalmist says, எபிரேயர் 1:12 சொல்லுகின்றன. 1:12. அவருடைய ஆண்டுக்கு முடிவே there இல்லையா? is no end for அவர் his ஆண்டுக்கு years. முடிவே இல்லையா? There is no end for ஒரு his அல்லேலூயா years. சொல்லுங்களேன். Hallelujah. அவருக்கு முடிவே இல்லை. There is no end. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe? முடிவில்லாத தேவன் There is no end நம்மை for him. நடத்துவ நம்புறீங்களா? He will lead us. ஏன் தெரியுமா அவருக்கு முடிவு இல்லை? Why there is no end நீ for இந்த him? உலகத்தை விட்டு மேல போகும்போது அவர் கூட தான் வாழணும். You should live with him in அதனால heaven. அவருக்கு முடிவு இல்லை. So no end. அந்த 17 வசனத்தை வாசிப்போம். 17th word. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆ, கிருபையும் சத்தியமும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஒரு அல்லேலூயா சொல்லணும். யோவான் 3ஆம் அதிகாரம் John chapter 3. திருப்பிக் கொள்வோமா? Turn your page. வாசித்து நான் முடிக்க போகிறேன். You're going to read. யோவான் 3 Chapter 3. 33. 33. அவருடைய சாட்சியை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே பைபிளை கீழே வை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20 வசனத்தை அதை அப்படியே சேர்ந்து சொல்லுங்கள். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை
சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து. ஒரு அல்லேலூயா. Praise the Lord. இங்க பாருங்க, அது சொல்றாரு, நான் வந்து Son of God has நான் வந்து come நெத்தில நறுக்குன்னு போடுவார். and I will put a seal. பார்த்த உடனே ஜீசஸ்னு பேர் எழுதி இருக்குமா? You can see சத்தியம்னு பேர் எழுதி இருக்குமா? Truth. நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். ஒரு அலையா சொல்லுங்களே. Amen. அப்படியே கையை உயர்த்துங்களே. Lift up your hands. நமக்கு புத்தியை தந்திருக்கின்ற அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்டு சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord. நம்முடைய ஒட்டுமொத்த சரீரம், ஆவி, ஆத்மா அவர் சத்தியத்துக்குள்ள இருக்குதான். We are in him who is truth, in his son Jesus Christ. அப்படி அதுக்குள்ள இருக்கணுமா? We should inside of Jesus Christ. கொஞ்சம் கேப் கிடைச்சா குத்திட்டு போய்டுவான் 666 அவன். If you give up, he will கொஞ்சம் கிடைச்சா குத்திட்டு போய்டுவான். அவன் தடை பார்த்த எங்க பார்த்தாலும் என்ன தெரியணும்? Wherever சத்தியம் தான் இருக்கணும். வாசிக்கலாம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அப்படியே நெடுமுழங்கால் படிட்டு So kneel down. என்னோடு கூட ஒரு சின்ன ஜெபத்தை அப்படியே நாம் ஏறெடுக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை கவனிங்கள், முழங்கால் பட்ட எல்லாரும் என்னை கவனிங்கள். ஆண்டவர், என்னை எல்லாரும் கண்ணு திறந்து பாருங்க. ஆண்டவரே, என் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தாலே நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தாலே நீ முத்தரையும். ஆண்டவரே, என் எலும்புகள் சத்தியத்தில் இருக்கட்டும், என் ரத்தங்கள் சத்தியத்தில் இருக்கட்டும், என் பார்வை சத்தியத்தில் இருக்கட்டும், என் சிந்தைகள் சத்தியத்தில் இருக்கட்டும் என்று அப்படி ரெண்டு கையை உயர்த்தி கொண்டு அப்படியே ஒரு நிமிடம் அவர் நோக்கி கூப்பிடுங்க. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய கைகளை தட்டி பாடுமா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மாறாத தேவன் உன் ஆண்டவரே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லா. ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாணாலே எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு களிப்பது ஏன்? வாணாலே எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு களிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உம்மை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. சத்திய வாக்கை நம்பியே வா,
நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவான். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவாண்டே, வல்ல ஆண்டவர் இயேசுவாண்டே. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி என்னோடு சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் எத்தனையோ வருஷங்கள் ஓடிவிட்டது. சத்தியாவியானவரே, சத்தியத்தின் நாயகனே, உம்முடைய முழு சத்தியத்தினால் எங்களை நிறைத்து, எங்களை முத்தரித்து, சொல்லுங்கள், எங்களை நிறைத்து, எங்களை முத்தரித்து, சாத்தான் எங்களை தொட்டு விடாதபடிக்கு கர்த்தராகிய இயேசுவே உம்முடைய சத்தியத்தால் எங்களை நிறைப்பீராக. எங்களை முத்தரியும் இயேசுவின் நாமத்தில் சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் சத்தியத்தினால் எங்களுக்கு உண்டாவதாக. சத்தியபரனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.